அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட சென்ற காணொளியிலே 2020 MCQ 2020 கடந்த கால பரீட்சை வினாத்தாளினுடைய MCQ வினாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று உங்களுக்கு நான் கூறியது போல இந்த பரீட்சைக்கு நீங்கள் தயாராகி கொள்ளும் பொழுது உங்களை ரசாயனவியல் பரீட்சைக்கு நீங்கள் தயாராகுவதற்குரிய சில தகவல்களோடு இந்த காணொளியை நான் இன்று ஆரம்பிக்கின்றேன். அந்த வகையிலே உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் இந்த பாட அலகிலே இந்த பாட அலகுகள் தொடர்பான விடயங்களையும் பரீட்சையை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பற்றியும் இன்று கலந்துரையாடப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே பல்தேர்வு வினாக்கள் MCQ வினாக்களை நீங்கள் பரீட்சையிலே முதல் நீங்கள் இதை பேஸ் பண்ணுகின்ற பொழுது அதற்குரிய சில தகவல்களோடு உங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு ரசாயனவியல் பாடம் பரீட்சை MCQ வினாத்தால் நீங்கள் பரீட்சை உங்களுக்கு 8:30க்கு தரப்பட்டிருக்கும். உங்களுக்கு உங்களுடைய டைம் டேபிள்கள் தெரியும், அதுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ நான் உங்களுக்கு கூற வேண்டிய விடயம் என்னென்றால், இந்த MCQவில் 50 MCQ வினாக்கள் இருக்கும். இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இது நீங்கள் 2 மணித்தியாலத்திலே இதை நீங்கள் பூர்த்தியாக்க வேண்டும். இதுகள் தெரிந்த விடயம், இதுகள் தெரிந்த விடயம். 2 மணித்தியாலங்களில் நீங்கள் இதை பூர்த்தியாகி கொள்ள வேண்டும். சரியோ? இப்ப நீங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல இதுக்குரிய 50 MCQ வினாக்களுக்கும் 50 புள்ளிகள் வழங்கப்படும் இல்லையா? 50 MCQ வினாக்களுக்கு உங்களுக்கு வழங்கப்படுகின்ற புள்ளிகள் 50 புள்ளிகள் இருக்கும். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விடயம். பார்ட் 1க்கு 50 புள்ளிகள் வரும். 50க்கு 50 சரி என்றால் உங்களுக்கு 50 புள்ளிகள் வரும். அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு கூற முற்பட்ட விடயம் என்னென்னா, 2 மணித்தியாலங்கள் என்று சொன்னால் சரிதானே, 50 MCQ வினாக்களுக்கு நீங்கள் 2 மணித்தியாலங்கள் என்றால் 120 நிமிடங்கள் நீங்கள் செலவிட வேண்டும். நிமிடங்கள். ஒரு MCQ வினாவுக்கு நீங்கள் செலவிடுகின்ற நேரம் 120/50 என்றால் 2×10 கிட்டத்தட்ட 2.4 நிமிடங்கள் நீங்கள் செலவிட வேண்டும். இது விளங்கிக் கொள்ளும். 2.4 நிமிடங்கள் ஒரு MCQ வினாக்களுக்கு நீங்கள் செலவழித்துக் கொள்ளுவீர்கள். அப்ப நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வர விஷயம், இப்ப கிட்டத்தட்ட இதுல நீங்கள் 6 MCQ வினாக்களை நீங்கள், நான் ஒரு நோக்கத்துக்காக சொல்கிறேன், 6 MCQ வினாக்களுக்கு நீங்கள் செலவிடுகின்ற நிமிடம் 2.4 வரை 6. அப்ப 6×24க்கு 4 மிச்சம் 6×2=12 கிட்டத்தட்ட 14.4 நிமிடங்கள் இந்த 6 MCQ வினாக்களுக்கும் 14.4 நிமிடங்களை நீங்கள் செலவழித்துக் கொள்கிறீர்கள். சரி, அப்ப உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் வரும்? 6 MCQ வினாக்களை நீங்கள் பேஸ் பண்ணி இருந்தால் உங்களுக்கு 6 புள்ளிகள் வரும். எவ்வளவு நேரத்தில் இந்த 6 புள்ளிகள் வரும்? 14.4 நிமிடங்களிலே நீங்கள் 6 புள்ளிகளை எடுத்துக் கொள்ளலாம். விளங்குவோம். 14.4 நிமிடங்களில் நீங்கள் 6 புள்ளிகளை எடுத்துக்கொள்ள முடியும்.
நான் உங்கள்கிட்ட தெரிவித்தது என்னென்றால் அமைப்பு கட்டுரை இருக்குத்தானே, அமைப்பு கட்டுரை அது உங்களுக்கு தெரியும். இதுல 4 வினாக்கள் இருக்கும், 4 கட்டாயம் செல்ல வேணும். இதனுடைய ஒரு வினாவிற்கு 15 நிமிடங்கள் நீங்கள் செலவிட வேண்டும். நாங்கள் அமைப்பு கட்டுரை எப்படி புள்ளி போடுவது? 100க்கு தான் நாங்கள் புள்ளி போடுவது. இப்ப 4 அமைப்பு கட்டுரைக்கு 400 வரும். சரியா? அப்ப நாங்கள் 20ஆல பிரித்து நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். உங்களுக்கு சரி 50க்கு எவ்வளவு வேண்டும் வாங்குறதுக்கு நாங்கள் அப்படி எங்களுக்குள்ளே அப்படி செய்கிற விஷயம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வர விடயம் என்னென்றால், அமைப்பு கட்டுரை ஒரு வினாவுக்கு 15 நிமிடங்கள் நீங்கள் செலவழித்திருந்தால் 50க்கு அமைப்பு கட்டுரை 50, நாங்கள் MCQக்கு 50, பகுதி 2க்கு 50, இதானே மொத்த எங்கட புள்ளிகள். இதுல அமைப்பு கட்டுரைக்கு 20 புள்ளிகளும் கட்டுரை வினாக்களுக்கு 30 புள்ளிகளுமாக இருக்கும். அப்ப டோட்டல் 50. அந்த 20 புள்ளி வந்து எத்தனை? 4 அமைப்பு கட்டுரைக்கு 20 புள்ளிகள் என்றால் சரி. நான் இப்ப 50க்கு பார்க்கிறேன், ஒரு நோக்கத்துக்காக சொல்றேன். ஒரு வினாவுக்கு 15 நிமிடங்கள் என்றால் அதுல நீங்கள் மேக்சிமம் எடுக்கக்கூடியது 5 புள்ளிகள். ஒரு வினாவுக்கு நீங்கள் எடுக்கிறது 5 புள்ளிகள். அது 100க்கு போட்டு 20ஆல விரிச்சு பார்க்கிறது. மேல 100க்கு தான் நாங்க போடுவோம், அப்புறம் 20ஆல விரிக்கிறது. அது நாங்க அது பேந்து இப்ப உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை பாரு. இப்ப இங்க 15 நிமிடங்கள் செலவழித்தால் உங்களுக்கு 5 புள்ளிகள் வரும். ஆனால் இந்த MCQல 14.4 நிமிடங்கள் செலவழித்தாலே நீங்கள் 6 புள்ளிகள் எடுக்கலாம் மேக்சிமம். இதுக்கு 14.4 நிமிடத்துக்கு நீங்க 10 MCQ செய்யலாம், அது வேறு விடயம். 10 MCQ செய்திடலாம், அது வேறு விடயம். நான் சொல்றது சராசரியாக இந்த கணக்கின்படி, இந்த கணக்கின்படி 14.4 நிமிடத்துல நீங்க 6 புள்ளி எடுக்கலாம். இங்க 15 நிமிடத்துல 5 புள்ளி எடுக்கலாம். இப்ப எது உங்களுக்கு புள்ளியை வினைத்திறனாக கொண்டு வர்றது? MCQ தான் கொண்டு வர. சரியோ? அப்ப MCQ நீங்கள் அது ஒரு விளையாட்டு இல்லாமல் அதுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்கள் செய்ய வேண்டும். சரி, அது போகட்டும். இப்ப இன்னும் ஒரு விடயத்துக்கு வாரேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 13 MCQ வினா செய்திருப்போம். 13 MCQ வினா செய்திருந்தால் ஒரு MCQ வினாவுக்கு உங்களுக்கு எவ்வளவு வருகிறது? 2.4. அந்த 13 MCQ வினாக்களை நாங்கள் பார்ப்போம் எவ்வளவு நேரம் பிடிக்கும். அப்ப 2.4 நிமிடங்கள் பெற 13 அந்த MCQ வினாக்கள் என்றால் எவ்வளவு நிமிடம் தேவை என்றதை பற்றி பார்ப்போம். அதுவும் ஒரு நோக்கத்துக்காக நான் செய்கின்றேன். உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் கிட்டத்தட்ட 2.4 தர 13 கொடுத்திருந்தீங்கன்னா 31.2 நிமிடம். சரி, அண்ணளவாக 31.2 நிமிடங்கள். இப்ப அரை மணித்தியாலம் என்று வைப்போம். சரியா? கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம். இப்ப நான் இது ஒரு விஷயத்துக்கு தான் செய்கிறேன். அரை மணித்தியாலத்தில நீங்கள் எடுக்கின்ற புள்ளி வந்து 13 புள்ளிகள். கிட்டத்தட்ட அண்ணளவாக அரை மணித்தியாலத்தில நீங்கள் ஒரு 13 புள்ளிகளை எடுக்கலாம். ஆனால் ஒரு கட்டுரை வினா, சரியா, அப்ப 31.1 நிமிடங்களில நீங்கள் 13 புள்ளிகளை எடுக்கலாம். ஒரு கட்டுரை வினா 30 புள்ளிகள் ஒட்டுமொத்தமாக இருக்கும் 50க்கு போடை. அப்ப 4 கட்டுரை வினாக்கள் ஒட்டுமொத்தமா செய்வீர்கள். B-ல இருந்து 2, C-ல இருந்து 2 அடுத்து. அப்ப ஒரு கட்டுரை வினாக்கு எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 7.5 புள்ளி வரும். சரி, அப்ப இங்க பாரு. இப்ப ஒரு கட்டுரை வினாக்கான நேரம் 30 நிமிடங்கள். சரியோ? நிமிடங்கள். இதுல நீங்கள் எடுக்கக்கூடிய அதி உயர் புள்ளி எத்தனை? 7.5 புள்ளிகள். 7.5 புள்ளிகள். அப்ப 30 நிமிடம் கட்டுரை வினாவில் செலவழித்தீர்களாக இருந்தால்
7.5 புள்ளிகளை தான் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். கட்டுரை வினா 30 நிமிடங்கள் செலவழித்தால் 7.5 புள்ளிகள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் MCQ 30 நிமிடம், கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் நீங்கள் செலவழித்தால் 13 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப கட்டுரையில 30 நிமிடம் செலவழித்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்தால், கட்டுரைக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுத்தால் 7.5 புள்ளி தான் பெறும். ஆனால் ஒரு MCQ அதே அரை மணித்தியாலத்தை செலவழித்தால் 13 புள்ளிகள் வரும். சரி, இத மாதிரி ஒரு அமைப்பு கட்டுரை வினாவை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா 15 நிமிடத்துல 5 புள்ளிகள் வரும். அங்கே அரை மணித்தியாலம் செலவழிச்சிருந்தால் 10 புள்ளிகள் தான் வரும். அமைப்பு கட்டுரையில அரை மணித்தியாலம் செலவழித்து 2 அமைப்பு கட்டுரை முற்றும் முழுதாக செய்திருந்தாலே 10 புள்ளி. கட்டுரையில அரை மணித்தியாலம் செலவழித்து முற்றும் முழுதாக பூர்ணமாக 150க்கு 150 என்று செய்திருந்தாலே 7.5 புள்ளி தான். ஆனால் ஒரு அமைப்பு MCQல அரை மணித்தியாலம் செலவழித்தால் 13 புள்ளிகளை எடுக்கிறீர்கள். ஆகவே MCQ மிக காத்திரமானது. அதுக்கு ஏற்ற வகையிலே படியுங்கோ. ஒரு 3-4 பேப்பரை கடைசி நேரமும் ஒரு தட்டி பாருங்கோ. இதை விட இனி நான் MCQ முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனி நாங்கள் எங்களுடைய பரீட்சையின் அடுத்த விடயத்துக்கு போவோம். இப்ப உங்களுக்கு 8:30க்கு பரீட்சைகள் ஆரம்பமாகும். ஆகவே 8:30க்கு உங்களோட பரீட்சை ஆரம்பமாகிறது. 8:30 இருந்து 9 மணி. இப்ப முதல் அரை மணித்தியாலம் இப்ப நீங்க இப்படி யோசிங்க. 50 MCQக்கு 2 மணித்தியாலம், 25 MCQக்கு 1 மணித்தியாலம் செலவழிக்க வேண்டும். 25 அரைவாசி கிட்டத்தட்ட 12.5 12 வையும். கிட்டத்தட்ட ஒரு 12 அல்லது 13 MCQக்கு நீங்க அரை மணித்தியாலம் செலவிடலாம். அப்ப நீங்கள் சோதனை துவங்கி 8:30 இருந்து 9 மணி வரைக்க நீங்கள் 13 MCQ பூர்த்தியாக்கப்பட வேண்டும். பூர்த்தியாக்கப்பட வேண்டும். நான் ஏற்கனவே இப்ப சொன்ன மாதிரி 15 நிமிடங்கள் வரைக்குள்ள 8:30 இருந்து 9:30 அரை மணித்தியாலம். இப்ப விளங்குதா? அரை மணித்தியாலம் வரைக்கும் 13 MCக்கு நீங்க பூர்த்தியாக்கி இருக்கணும். 13 மார்க்ஸ் எடுக்கலாம் முதல் MCக்கு. அந்த விஷயத்துக்கு நான் பிறகு வாரேன். சரி, அடுத்தது இப்படி ஒரு விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். சரியா 9 மணி வரைக்கும் 13 MCக்கு முடிஞ்சிருக்கும். இனி 9 மணியில இருந்து அந்த நேரம் 9:30 கூட மணிக்கூட்டுல வரைக்குள்ள நீங்கள் 25 MCQ பூர்த்தியாகி இருக்கும். தெரியும், 25 MCக்கு நீங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். 25 மார்க்ஸை நீங்கள் எடுக்க வேணும். இந்த டைமிங் பிழைச்சதோ MCQ நேரம் காணாம வரும். டைமிங்கை பிழைக்க விட்டீங்கன்னா நேரம் காணாம மணிக்கூட்ட கலட்டி மேசையில முன்னுக்கு இப்படி வையுங்கோ. 9 மணி வரைக்கும் நீங்க பாருங்க 13வது MCQ நீங்க தாண்டிட்டீங்களா? தாண்டினா வெற்றி. 9:30 வரைக்கும் பாருங்க 25வது MCQ போயிட்டீங்களா? வெற்றி. அடுத்தது 9:30 இருந்து 10 மணிக்கு வாங்கோ. அங்கால கிட்டத்தட்ட 13 கூட்டுங்க. 38 MCQ பூர்த்தி ஆக்கிட்டீங்களான்னு பாருங்க. நீங்க போற பாதை சரி. பயப்பட தேவை, பயப்பட தேவை. சட்டியா அங்கால கணக்கா வரும். இப்ப சில போல உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவார்கள், இன்னும் அரை மணித்தியாலங்கள் இருக்கின்றது அல்லது half an hour more. பயப்படாதீங்க, சரியா வரும் கணக்கு. டைமிங் சரியா வரும். ஸோ அடுத்த 10 மணியில இருந்து 10:30 நேரம் வரைக்குள்ள நீங்கள் 50 MCQ பூர்த்தியாக கணக்கா வந்தது சேரும். நீங்க பயப்பட தேவை. ஆகவே இந்த டைம், இந்த விஷயத்தை நீங்க மைண்ட்ல செட்டா வச்சிருக்கோ. 9 மணி வரைக்கும் 13, 9:30 வரைக்கும் 25, 10 மணி வரைக்குள்ள 38 அங்கால சரியா வரும். இது ஒரு முக்கியமான விடயம் MCQ. பிள்ளைகள் சரியோ? ரைட்.
மற்ற பதட்டப்படக்கூடாது. எப்பவுமே முதல் 30 வினாக்களும் இலகுவான வினாக்களாகத்தான் இருக்கும். சிலது நேரடி வினாக்களாகவே இருக்கும். அப்ப முதல் அதை கவனிங்க. முதல் 30 வினாக்களும் 30க்கும் நீங்க குறைஞ்சது 30க்கு 29 புள்ளி எடுக்கலாம். முதல் 30க்கும் 29 சரளமா எடுக்கலாம். பயப்படவே தேவையில்லை. நேரடி கேள்விகள் இருக்கும், நீங்கள் நேரடியாக கொடுத்துக் கொள்ளலாம். மற்றது இதில் கேள்விகள் எப்படி இருக்கும் என்னண்டு, பின்வருவனவற்றுள் தவறான கூற்றை தெரிவு செய்க. பின்வருவன கூற்றுள் தவறான கூற்று எது? அந்த தவறானது போல்டாக்கி இருப்பினம். ஏனென்றால் உங்களை குழம்பாம இருக்கிறது. இப்ப நீங்களும் அதை கவனித்துக் கொள்ளணும். படிவா தவறான கூற்று எது? பொதுவாக சரியான கூற்று சரியான கூற்று வரும். பின்வருவற்றுள் சரியானது எது அல்லது பின்வருவனவற்றுள் தவறானது எது? அப்ப அந்த விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கோ. கேள்வியை கொஞ்சம் டீப்பா வாசிங்க. சரியோ? அந்த டைமிங்ல இந்த டைமை கவனிச்சு எம்சிக்யூ செய்து கொண்டு வாங்கோ. முதல் 30 எம்சிக்யூ உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். விளங்குதோ? அடுத்தது நீங்கள் இப்படியே வந்தீர்களாக இருந்தால் இந்த 31 இருந்து 40 வரை உள்ள வினாக்கள், அந்த ஏபிசி வினாக்கள் என்ன, ஏயும் பியும் சரி, பியும் சியும் சரி, அல்லது சியும் டியும் சரி, 4வது ஏயும் டியும் சரி, 5வது ஒரு விடையோ வேறு எண்ணிக்கையான தெரிவுகளோ திருத்தமானவை கண்டிருக்கும். அப்படியான வினாக்களில தான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த டைமை இழுக்க பார்க்கும். அல்லது அந்த எல்லா கூட்டும் சரி மாதிரி இருக்கும். இதுல கொஞ்சம் நீங்கள் மற்ற கேள்விகள் கொஞ்சம் நேரடி கேள்வியா இருந்தாலும் இது கொஞ்சம் உங்களோட கிரகித்து செய்ய வேண்டியது வரும். இதுக்குள்ளதான் பிள்ளைகள் சிலவுல இந்த பிள்ளைகள் விடுகிற சந்தர்ப்பம் இதுக்குள்ளதான் கூடுதலாக இருக்கும். ஆகவே அந்த விஷயத்தையும் நீங்கள் கவனித்துக் கொண்டு, என்ன பொறுத்த மட்டும் முதல் 30 வினாக்களும் ஒரு மணித்தியாலத்துக்குள்ள செய்யலாம். எங்கட 25 தானே, ஒரு மணித்தியாலத்துல 25 எம்சிக்யூ செய்யணும் மட்டும் தான் இந்த கணக்குல நான் சொல்றேன். ஆனால் நான் சொல்றேன், நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு மணித்தியாலத்துல 30 வினாக்கள் செய்திடலாம். செய்தா அப்புறம் இந்தியாவில அந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம். அடுத்தது 41 இருந்து 50 இந்த கூற்று காரணம். மிக கவனமா இருக்கோ. இந்த முதலாவது விடை 2வது விடை, முதலாவது வந்து என்ன, ரெண்டும் சரி, முதலாவது கூற்றுக்கு தகுந்த விளக்கம். 2வது விடை என்ன, இரண்டும் சரி ஆனால் முதலாவது கூற்றுக்கு தகுந்த விளக்கம் அன்று. அந்த இடத்துல கவனமா இருக்கும். அதுல நீங்கள் வடிவா முடிவெடுத்து தான் அந்த ஆன்சரை கொடுப்போம். விளங்குதோ? இப்ப இது இவ்வாறு இருக்கும். கூடுதலாக எல்லா வினாக்களும் கலந்ததாகத்தான் அங்க இருக்கும். ஒரு ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மேட்ல மாறாது. இப்ப முதலாவது எம்சிக்யூ நீங்கள் எடுத்தீங்கன்னா அலகு 1க்குள்ள தான் அந்த முதலாவது எம்சிக்யூ வரும். விஞ்ஞானிகள் பேர்கள் சம்பந்தமாக வரும். பிறகு அப்படியே நீங்கள் பார்த்து கொண்டு வந்தால் அலகு 2ல அதுக்குள்ள உட்பட்ட கேள்விகளை போடுவார்கள். அப்படி இப்ப கிட்டத்தட்ட 6வது கேள்வி 5 அல்லது 6வது கேள்வியில இந்த ஆர்கானிக் நொமென்க்ளேச்சர் பேரீடு வரும். IUPAC பேரீடு வரும் 5 அல்லது 6வது எம்சிக்யூல. ரசாயன கணித்தல் சம்பந்தமாக வரும். இவ்வாறு அந்த சின்ன சின்ன கேள்விகள் நேரடி கேள்விகளாக வரும். நீங்கள் அதை கிளீனா செய்யலாம். மற்ற இன்னொரு தகவல் உங்களுக்கு நான் தாரேன். இப்ப எம்சிக்யூ பேப்பரை நீங்க வாசிக்கிறீங்க தானே பிள்ளை, வாசிச்சு முதலாவதுக்குரிய விடையை கண்டுபிடிக்கிறீங்களானே. சரி, முதலாவது எம்சிக்யூல முதலாவதுக்கு 5ல ஒரு விடையை தெரிவு செய்வீங்களானே. அதை நீங்க பென்சிலால கீறுவீங்களானே அல்லது பேனியால கீறுவீங்களானே. அதே கணம் அந்த புல்லடித்தாளிலும் அதை மார்க் பண்ணிடும். நீங்க சிலோட புல்லடித்தால பேனியால எழுதினால் அழிக்க முடியாது என்று கண்டால் புல்லடித்தால பென்சிலால மார்க் பண்ணும் உடக்கன். கடைசியா ஒரு 5 நிமிஷத்தை மிச்சப்படுத்தி எல்லாத்தையும் பேனியால மாத்தலாம். ஆனா நான் அநேகமான பிள்ளைகளை கவனித்திருக்கிறேன். வினாத்தாள் பேப்பர்ல 50 வினாக்களையும் செய்த பிறகு கடைசி ஒரு 10 நிமிடம் நேரம் இருக்கிற நேரம் அல்லது 5 நிமிடம் நேரம் இருக்கிற நேரம் தான் புல்லடித்தாள்ல குறிக்க வலிக்கிறது. அது தவறு, முற்றிலும் தவறு. பதட்டத்தில எங்கோட மாறி குறிச்சிங்கன்னா அப்புறம் அந்த ஓடரே பிழைச்சு தொடர்ந்து பிழையான பேப்பர்ல சரியாக இருக்கும், நீங்கள் புல்லடித்தாள்ல குறிச்சது பிழையா இருக்கும். அப்படி செய்யாதீர்கள். இங்கே வினாத்தாளிலே விடையை கண்டுபிடித்தால் உடனடியாக புல்லடித்தாள்ல அந்த விடையை கொண்டு வாங்க. வேணும்னா முதல் பென்சிலால போடுங்க. ரைட், இவ்வளவு தான் எம்சிக்யூ தொடர்பான தகவல். ரைட், இதை இவ்வளத்தோட நிறுத்தி இப்ப அமைப்பு கட்டுரை வினா தொடர்பான சில தகவல்களோட நான் உங்கள்கிட்ட வாரேன். சரியோ? ரைட். இப்ப இந்த அமைப்பு கட்டுரையில
அமைப்பு கட்டுரை வினா. அதானே ஏ என்ன? இதுல முதலாவது நாங்கள் எடுப்போம். முதலாவது கேள்வியில சில ஏ பி சி என்ற 3 பகுதிகள் வரக்கூடும். ஏ பி சி என்ற 3 பகுதிகள் வரக்கூடும். அல்லது சில நேரங்களில் ஏ பி ஓட நிக்கலாம், அல்லது ஏ பி சி டி என்று 4 பகுதிகள் போகலாம். நான் பொதுவாக சொல்லுகிறேன் ஏ பி சி என்ற 3 பகுதிகள் வரக்கூடும். இதுல இந்த ஏ பகுதி இருக்குதானே, இதுல ஒரு 5 வினாக்கள் அல்லது ஒரு 6 வினாக்கள் பொதுவாக வாரம். ஏ பகுதியில உள்ள இப்படி வரும். இந்த 1 2 3 4 5 இப்படி 5 வினாக்கள் அல்லது 6 வினாக்கள் வரக்கூடும். இது எப்படியான வினா? சரி, இதை நான் சொல்றேன். இது எப்படி இருக்கும் என்றால், நாங்க படித்தோம் அலகு 1 2ல என்னென்ன படித்தோம்? அணு அறை, அயன அறை, வடிவா திருப்பி சொல்றேன். அணு அறை, அயன அறை, முதல் அயனாக்கல் சக்தி அல்லது இரண்டாம் அயனாக்கல் சக்தி, சரியோ, பவுலிங்கின் மின்னெதிர்த்தன்மை பெருமானம், இலத்திரன் ஏற்ற சக்தி, இலத்திரன் ஏற்ற சக்தி, அதே மாதிரி இலத்திரன் நாட்ட சக்தி, இலத்திரன் நாட்ட சக்தி, மற்றது வெப்ப உறுதி, thermal decomposition, வெப்ப உறுதி, சில சேர்வைகள் இந்த வெப்ப உறுதி, அயன் தன்மை, உருகுநிலை கொதிநிலை, இவைகள் தொடர்பான வினாக்கள் வரலாம். இவைகள் தொடர்பான வினாக்கள் வரும். சரியோ, நீங்க திருப்பி கேட்டு அந்த விஷயத்தை ஒரு ஆராய்ந்து வையுங்க. இதுதான் சின்ன கேள்விதான், இவ்வளவு தொடர்பாக வரும். அல்லது ஒரு முன்னுக்கு ஒரு கொஞ்சம் சேர்வைகளை தருவார்கள். இன்னும் ஒரு டைப்ல பார்த்தால் முன்னுக்கு ஒரு மேல ஒரு பட்டியலில் ஒரு கொஞ்சம் சேர்வைகள் இருக்கக்கூடும். இதுல அயன் இயல்பை காட்டக்கூடியது, பங்கீட்டு இயல்பை காட்டக்கூடியது, அல்லது இரு இயல்புகளையும் காட்டக்கூடியது. இதுல உயர் உருகு நிலை உடையது, உயர் அயன் தன்மை உடையது, தூய பங்கீட்டு நிலை உடையது, அடுத்ததாக வெப்ப உறுதி கூடியது, நீரில் நன்கு கரையக்கூடியது, நீரில் கரைய மாட்டாதது, முனைவு அற்றது, உயர் முனைவு உடையது. இவ்வாறு அந்த கேள்வி அதுக்குள்ள கொடுக்கப்படலாம். சரியோ, அடுத்தது இந்த பி பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தால் இது கரிவு கட்டமைப்புகள் தொடர்பான ஒரு வினா. அதுல நீங்கள் ஒரு 4-5 மார்க்ஸ் பேப்பரை செய்து வச்சா இது வட்டிவா செய்யலாம். கரிவு தொடர்பாக இருக்கின்ற ஒரு வினாதான். சரியோ, அப்ப அதுல உங்களுக்கு பல அந்த டைப் சில டைப்புகள்ல முதல்ல ஒரு வன்கூட்டு அமைப்பை தந்துட்டு இதுக்கு பொருத்தமான இந்த கட்டமைப்பை தருக, அதை நீங்க கொடுக்கணும். இதுக்கு சாத்தியமான பரிவு கட்டமைப்புகளை தருக, அதை கொடுப்பீங்க. அப்புறம் இன்னும் ஒரு வகையில மூலக்கூட்டு கட்டமைப்பை தந்துட்டு அந்த அணுக்களுக்கு இடையில உள்ள கலப்புகள் அல்லது மேற்பொருந்துகைகள், அந்த பிணைப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பது தொடர்பான ஒரு வினாவிரதான். சரியோ, மின்னெதிர்த்தன்மையை ஏறுவரிசைப்படுத்துகிற அந்த மாதிரி அதோட சேர்த்து ஒரு வினாக்கள் வரும். இவ்வாறான வினாக்களுக்கு நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். சரியோ, சி பகுதிக்கு வந்தால் மூலக்கூட்டு இடை விசைகள் தொடர்பானதாக இருக்கும். உங்களுக்கு மூலக்கூட்டு இடை விசைகள் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அயன் இருமுனை விடை ஈர்ப்பு, ஐதரசன் இடை ஈர்ப்பு, இருமுனைவு இடை ஈர்ப்பு, சரிதானே? அடுத்தது அயன் தூண்டல் இருமுனைவு இடை ஈர்ப்பு, இருமுனைவு தூண்டல் இருமுனைவு இடை ஈர்ப்பு, அதுக்கு அடுத்தது வந்தர்வாலிஸ் இடை ஈர்ப்பு அல்லது லண்டன் விசை அல்லது தூண்டிய இருமுனைவு என்று சொல்லி அந்த மூன்றில் ஏதாவது ஒரு வகையை அங்கே எடுத்துக்கொள்கிறார். இதுகளை நீங்கள் நோட்ஸ்ல பாருங்க. இது தொடர்பான சில வினாக்கள் அந்த சி பகுதியில வரும். இதை விட சாலக கட்டமைப்பு, ஓரின அணுச்சாலகம், பல்லின அணுச்சாலகம், முனைவு சாலகம், முனைவற்ற சாலகம்,
அடுத்தது மூலக்கூற்று சாளரம், அயடின் உருவாக்குற மூலக்கூற்று சாளரம். அப்ப இவை தொடர்பான வினாக்களும் அந்த பகுதி ஒன்றுல வரலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்க வேணும்? 15 நிமிடத்துக்கு மேல 1 நிமிடமும் செலவழிக்க கூடாது. இரண்டாவது வினா இன்ஆர்கானிக் அசேதன ரசாயனம் தொடர்பான வினா. அமைப்பு கட்டுரையின் இரண்டாவது வினா அசேதன ரசாயனம் தொடர்பான வினா. இதுல பெரும்பாலும் கூடுதலாக ஏபி என்ற 2 பகுதிகள்லாம் வரப்பாக்கும். பெரும்பாலும் சி வந்தா நானும் அதோட வரும், பொதுவாக சொல்லுகிறேன். இதுல கூடுதலாக இந்த எஸ் பீத்தொகுதி மூலகங்கள் பற்றித்தான் வரும். எஸ் பீத்தொகுப்பு மூலகங்கள் பற்றிய கேள்விதான் அங்க வரும் கூடுதலாக. டியில சில வரலாம், அது சொல்ல தெரியல, கூடுதலாக அப்படி வந்து கொண்டு இருக்குது. டியில வரலாம். இந்த எஸ் தொகுப்புல என்ன, டியில வந்து அங்கால சியிலையும் பெறும், நாம எஸ்ஏ வினாக்களிலும் பெறும். இந்த எஸ் தொகுப்பு மூலகங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் 1 பார்த்தீங்கன்னா லிதியம், சோடியம், பொட்டாசியம் மிச்சாக்கள் இருக்கிறான். இப்ப உருவீரியம், சீசியம் இருந்தாலும் கேள்வி பொதுவாக இதை தொட்டுத்தான் வரும். கூட்டம் 1ல எஸ் தொகுப்புக்குள்ள, அதாவது அமைப்பு கட்டுரை 2வது வினாவில் கேள்வி போட்டு எஸ் தொகுப்புல கேள்வி போடுறால், கூட்டம் 1க்குள்ள கேள்வி போடுறால் இந்த 3ல ஏதாவது ஒன்றை தொட்டுத்தான் வரும். ருபீரியம், சீசியம் பெறாது. சரியோ? அப்ப நீங்க என்ன செய்யணும்? லிதியம் தொடர்பான சகல விஷயம், சோடியம் தொடர்பான சகல விடயங்கள், பொட்டாசியம் தொடர்பான சகல விடயமும் தெரிஞ்சிருக்கும். முதலாவது சுவாலை சோதனை, உலோகங்களுக்கு தாக்கம், உலோகங்கள் நீரோட தாக்கமடையும், ஆக்சிஜனோட தாக்கமடையும். இவ உலோகங்கள் எடுத்தீங்கன்னா நீரோட தாக்கம், அமோனியாவோட தாக்கம், ஐதரசனோட தாக்கம், கூட்டம் 15 மூலகங்களோட தாக்கம், கூட்டம் 16 மூலகங்களோட தாக்கம், கூட்டம் 17 மூலகங்களோட தாக்கம், அலசன்களோட தாக்கம். இவ்வாறு அந்த தாக்கங்களை அறிஞ்சு வச்சிருக்கணும். இந்த இவைகள் இந்த ஒட்சைட்டுகள், கார்பனேட்டுகள், இருகார்பனேட்டுகள், என்ன இருகார்பனேட்டை இப்ப ஐதரசன் கார்பனேட் சொல்லுவது, இருகார்பனேட்டுகள், நைட்ரேட்டுகள், நைட்ரைட்டுகள், ரைட், ஒக்சலேட், அதை பெருசா முக்கியம் இல்லை. இந்த 5 இவை தொடர்பாக பார்த்து வச்சிருக்கோம். சரியோ? அதாவது சுவாலை, இந்த நிறம், இதுகளை பட்டிவா பார்த்து வச்சீங்கன்னா இந்த கேள்வி சொல்லிட்டா செய்யலாம். சரி, இப்ப எஸ் தொகுப்புல இதுல கேள்வி போட போறாருன்னு வச்சுக் கொள்ளுங்களேன். கூட்டம் 2ல என்ன, கூட்டம் 2 என்ன இருக்குது? பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், சொஞ்சியம், பேரியம், இப்படி இருக்குதாரு. இதுலயும் பிரதானமாக இதுக்குள்ளதான் எடுப்பார் கேள்வி. மெக்னீசியம், கால்சியம், சொஞ்சியத்தை பேஸ் பண்ணி எடுப்பார். பேரியமும் வரக்கூடுமா? இதுவும் வரக்கூடும். அப்ப இதுவை தொடர்பாகவும் சகல விஷயமும் தெரியும். சுவாலைக்கு நிறம் மெக்னீசியம் காட்டாது, ஏனைய உப்புக்கள் சுவாலைக்கு நிறத்தை காட்டும். அப்ப என்னென்ன நிறம் என்றது. இவையும் ஐதரசனோட தாக்கம், நீருடன், சாதாரண நீர், நீராவி, கொதிநீர் எப்படி இருக்கும், ஐதரசனோட எப்படி தாக்கம், கூட்டம் 15ஓட எப்படி தாக்கம், கூட்டம் 16ஓட எப்படி தாக்கம், 17 அலசன்களோட எப்படி தாக்கம் பாருங்க. இங்கேயும் கார்பனேட்டு, இருகார்பனேட்டு, நைட்ரேட்டு, நைட்ரைட்டு, என்ன இவ்வாறான சில செயற்பாடுகளையும், ஒட்சைட்டுகள், இதுகளையும் பார்த்து வைக்கும். ஒட்சைட்டுகள் இந்த அமில மூல இயல்புகள், அதுகளை பாருங்க. இதுதான் இதுக்குள்ள வர போற கேள்வி. இந்த பீத்தொகுப்பு மூலகத்துக்குள்ள கேள்வி வருதென்றால், கூட்டம் 13ல கேள்வி வருதென்றால் அது அலுமினியத்துல தான் கேள்வி, மாற்று கருத்துக்கிடம் இல்லை. போரோன்ல வராது, அலுமினியத்துல கேள்வி வருது. அலுமினியம் தொடர்பான சகல ஹிஸ்டரியும் பார்த்து வைங்க. உங்களோட ரிசோர்ஸ்ல 2 ஒற்றை 3 ஒற்றையில இந்த அலுமினியம் தொடர்பாக எழுதிக்கிட்டாங்க, அது பட்டிவா காணும், அதை பார்த்து வையும். சரி, கூட்டம் 14 தொடர்பாக வினாவை போட போறார் என்றால் அவர் கார்பன், சிலிக்கன் 2ம் தான் முக்கியம். இதுல கார்பனைத்தான் கூடுதலாக பிரதிநிதித்துவப்படுத்தி போடுவார். இந்த சிலிக்கன் தாக்கங்கள் அவ்வளவு வன்மையான நிபந்தனைகளில் தான் நிகழும். அப்ப அதுல பெருசா போட இல்லாத சிலிக்கன்ல போடுறா அந்த ராட்சத கட்டமைப்பு SiO2 அல்லது சிலிக்கன்
சிலிக்கன் வந்து ஓரின பங்கீட்டு சாலக கட்டமைப்பு. SiO2 பல்லின முனைவு சாலக கட்டமைப்பு. சரி, அப்ப இது தான் SiO2ல கேட்கலாம், வேற ஒன்றும் கேட்கலாம். அப்ப காவல்ல கேள்வியே போடலாம். அப்ப அதை பற்றி கொஞ்சம் பார்த்து வையுங்கோ. அங்கால கூட்டம் 15ல கேள்வி போடுறா நைதரசன் தான், வேற இல்லை. பொஸ்பரஸ் இல்லை சிலபஸ், அதுக்கு கீழே பிராது. அப்ப நைதரசன்ல சார் என்ன பார்க்கணும்? நைதரசன் மும்மை பிணைப்பை ஏற்படுத்துறது, அது 947 கிலோஜூல் மூல் -1 அந்த பொண்டனை. அப்ப உயர் பிணைப்பு சக்தி உடையது, அதனால இது சடத்துவ இயல்பா இருக்கும், அதாவது தாக்குதிறன் குறைவானது. இனி நைதரசன் ஆரோட தாக்கமடையும்? கூட்டம் 1ல லிதியத்தோட தாக்கமடையும் உயர் வெப்பநிலையில. கூட்டம் 2 உலோகங்கள் எல்லாத்தோடையும் நைதரசன் உயர் வெப்பநிலையில தாக்கமடையும். அப்படி பார்க்கலாம். இனி நைதரசன் ஒட்சைட்டுகள் உங்களுக்கு தெரியும் என்ன, அதை நீங்கள் எடுத்து பாருங்க. உதாரணமாக NO என்ன, N2O, N2O3, NO2, N2O5, இப்படி நைதரசன் ஒட்சைட்டுகள். அதில் நைதரசன் ஒட்சியேற்ற நிலைகள், இவை இந்த அமில மூல இயல்புகள், IUPAC பெயர், அதை பார்த்து வைங்க. அடுத்தது அமோனியா, நைதரசன் கொண்டு வர்றது அமோனியா. அப்ப அமோனியாவின் தயாரிப்பு, ஹேவர் ப்ரோசஸ் தயாரிப்பு, அமோனியாவின் பயன்கள். இதில் அமோனியா ஒட்சியேற்றியாகவும் தாழ்த்தியாகவும் வெளிப்படும். அதற்குரிய ஒவ்வொரு உதாரணங்கள், அட்லீஸ்ட் ஒவ்வொரு உதாரணங்கள் அதை பார்த்து வைங்க. அமோனியாவுடைய தாக்கங்கள், அமோனியாவுக்கான சோதனைகள், இவ்வளவுதான். தொகுத்து போட்டு பாரு. சரி, அடுத்தது அமோனியா நைதரசன் தொடர்பாக வாரதால் HNO. அப்ப HNO3 ஒரு வன் அமிலம். சரி, அப்ப இந்த HNO3 நீங்க பார்க்க வேணும் என்று சொன்னால் HNO3 தாக்கங்கள். HNO3 வந்து செறிந்த HNO3 என்ன மாதிரி இருக்கும் தாக்கம்? ஐதான் HNO3 என்றது 50% HNO3. இப்ப உதாரணமாக மெக்னீசியம் ஐதரசனுக்கு மேல உள்ள ஒரு உலோகம் தாக்க வீத தொடர்ல. அப்ப இது மிக ஐதான HNO3 ஐதரசனை விடுவிக்கிற ஒரு தாக்கம் இருக்கு. 50% ஐதான HNO3 NO வாயுவை விடுவிக்கிறதும் இருக்கு. 98% சிறையுடைய HNO3 என்றா NO2 விடுவிக்கிறது இருக்கு. இப்ப மெக்னீசியத்துக்கு HNO3 தாக்கம் கேட்டா 3 எழுதோம். அதே மாதிரி மெக்னீசியத்துக்கு செறிந்த HNO3, 98% செறிந்த HNO3 நீங்க தாக்கம் கேட்க NO2 விடுவிக்கும். அப்ப நீங்க மெக்னீசியத்துக்கு தாக்கம் கேட்டால் 2% HNO3 ஒரு தாக்கம் மிக ஐதான HNO3, 50% HNO3, 98% செறிவுடைய HNO3 தாக்கங்களை நீங்கள் எழுதணும். சரி, அது உங்களுக்கு தெரியுங்க, படிச்சுட்டீங்க, விளங்குதானே? ரைட். அடுத்ததாக இந்த செப்பு. செப்பு எங்க இருக்கு? தாக்க வீத தொடர்ல ஐதரசனுக்கு கீழே. இப்ப செப்புக்கும் HNO3க்கும் கேட்டால் அந்த 2% HNO3 என்று சொல்றேன், மிக ஐதான HNO3, அதோட செப்பு தாக்கம் அடையாது. அப்ப 50% செறிவுடைய HNO3 செப்பு தாக்கம் அடைந்தால் செப்பு நைட்ரேட்டும் NOவும் நீரும் தரும். 98% செறிவுடைய HNO3 செப்பு தாக்கம் அடைக்கும் என்று சொன்னால் செப்பு நைட்ரேட்டும் NO2வும் நீரும் பெறும். அப்ப அங்க 2 தாக்கம் எழுதுவோம். அப்ப ஐதரசனுக்கு கீழே உள்ள உலோகங்களோட தாக்கம் அடைய 2 தாக்கம், மேலே எழுதிக்க 3 தாக்கம். ஆனா ஐதரசனுக்கு கீழே பிளாட்டினம், பொன், அதுகள் எல்லாம் சடத்துவ உலோகங்கள், அவைக்கு தாக்கம் இல்லை. ரைட். அப்ப அதையும் விளங்கிக் கொள்ளும். சரியோ? இனி கூட்டம் 16க்கு போவோம். கூட்டம் 16. இதுல இருக்கிறது ஒட்சிசனும் சல்பர். ஒட்சிசனும் சல்பர். ஒட்சிசன் தொடர்பான வினாக்கள் உங்களுக்கு வந்தால் என்ன? ஒட்சிசன் தொடர்பான வினாக்கள் எப்படி வரலாம்? O2, O3 ரெண்டு புறதிருப்பங்கள், இதை வைத்து கேள்வி வரலாம். H2O, H2O2, O and ஐதரைடு, H2O, H2O2, இதை ஒப்பிட்டு கேள்வி வரலாம். அதாவது வன்மையான உருகுநிலை கொதிநிலையா இருக்கக்கூடியது, வலிமையான ஐதரசன் பிணைப்புடையது யார், நீரின் வடிவம் என்ன, பிணைப்பு கோணம் என்ன, H2O2 வடிவம் என்ன, பிணைப்பு கோணம் என்ன. H2O2 நீங்கள் ஓபன் புக் ஷேப், திறந்த புத்தக வடிவம் என்று தான் சொல்றீங்க. ஆனா ரிசோர்ஸில வளைநலி கட்டமைப்பு இருக்கு. H2O2 என்ன, அது ஒரு பாகுநிலை திரவமாக இருந்தால், திரவம் வாயு நிலையில வளைநலி கட்டமைப்பு அதுல இருக்குது. நீங்க ரிசோர்ஸை பாருங்க அதுகள் எல்லாத்தையும். அப்ப இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்து வைங்க.
சல்வருக்கு வாங்க. சல்வரில் உள்ள புறதிருப்பங்கள் நோட்ஸை பாருங்க. ஒரு சரிவு கந்தகம், சாய் சதுர கந்தகம், களிக்கந்தகம், புல் கந்தகம், அந்த புறதிருப்பங்களை பார்த்து வைங்க. சல்வர் புறதிருப்பங்கள். மற்றது அந்த வடிவம் எஸ்எட்டு நிலையில கிரீட வடிவத்தில் காணப்படும் என்றது. அந்த புறதிருப்பங்கள், இந்த இயல்புகள், அதை எவ்வாறு தயாரிப்பது என்றதை சும்மா பார்த்து வச்சிருக்கலாம் மேலான. மற்ற கந்தகம் உருவாக்குற ஒட்சைட்டுகள் SO2 SO3 அதிന്റെ அமில இயல்பை ஒப்பிடுவது. மற்றது SO2 ஒட்சியேற்றியாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்படும். அதற்கு ஒரு உதாரணம். SO2வை இனங்காண்பதற்குரிய ஒரு சோதனை. இனி இந்த சல்வர் உருவாக்குகின்ற ஒட்சி அமிலங்கள் H2SO3 H2SO4 இன்னும் நிறைய ஒட்சி அமிலங்கள் இருக்கு. H2S2O7 H2S2O8 H2S2O6 அப்படி கந்தகம் உருவாக்குற ஒட்சி அமிலங்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஃபெமிலியர் ஆனது H2SO3 H2SO4 சல்பூரஸ் ஆசிட், சல்பூரிக் ஆசிட். இன்னும் இருக்கு நிறைய. அதுகளை பார்த்து வையுங்கோ, கொஞ்சம் விவரமாக பார்த்து வச்சா. அடுத்தது கூட்டம் 17 புளோரின், குளோரின், புரோமின், அயடின் அண்டு இருக்கு. சரி, இப்படி இருக்கு. இதுல வினாக்கள் கேள்வி வந்தால் பிரதானமாக இவரை போக்கஸ் பண்ணித்தான் வரும். கூடுதலா அல்ல. அடுத்தது சாய்ஸ் வந்து இவர் கூடுதலா. அப்ப இவரையில கேள்வி கேட்டு வந்துட்டு இவை தொடர்பாக ஒரு சிறிய கேள்வியை போடலாம். இப்ப குளோரின் என்றா குளோரின் ஒட்சி அமிலங்கள் நான் சென்ற வகுப்புகள் எல்லாம் பேப்பர் டிஸ்கஷன்ல செய்தேன். அதில் அமில மூல வலிமை, ஒட்சியேற்றும் பவர், ஒட்சியேற்றும் திறன், ஒட்சியேற்ற ஆற்றல், ஒட்சியேற்றம், சரியோ. மற்றது அமில மூல இயல்பு, அதில் IUPAC பேரிடுகள். இனி குளோரின் உருவாக்குற ஒட்சைட்டுகள், அதில் IUPAC நேம், அமில மூல இயல்பு, மூலக்கூற்று வடிவம், இப்படி கேட்கலாம். அலசன்களுடனான தாக்கங்கள், இதெல்லாம் கேட்கலாம். இனி குளோரின் இந்த பயன்பாடுகள், இப்படி இந்த கேள்விகளை எஸ் தொகுப்பு பி தொகுப்புகளை உருவாக்கி அமைப்பு கட்டுரையில இதை உங்கள்கிட்ட கேட்கலாம். நீங்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். அமைப்பு கட்டுரையினால உங்கள்கிட்ட கேட்டு வரலாம். இதை விட அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், இந்த டி தொகுப்புல கேள்வி வந்துட்டு இருந்தா சரியோ. டி தொகுப்புல எஸ்ஐக்களையும் கேள்வி வரலாம். எஸ்ஐக்களையும் வரலாம். ஸ்கண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், இரும்பு, கோபால்ட், நிக்கல், செப்பு, நாகம். டி தொகுப்புல கேள்வி வந்துட்டு இதுல வனேடியம் உயருருவு நிலையுடையவர். குரோமியத்தில் அதிகூடிய சோடியாக்கப்படாத இலத்திரங்கள் மூலக நிலையில் 6. குரோமியமும் மெங்கனீசியமும் பல ஒட்சைட்டுகளை உருவாக்கும். அமில மூல இயல்பு, ஈரியல் எல்லாம் இருக்கு. நான் படிப்பிச்சேன், இப்ப பேப்பர் கிளாஸ் டிஸ்கஷன்ல செய்தேன். இரும்பு 2 ஒட்சியேட் Fe2+ Fe3+ இருக்கிறது. அதே மாதிரி கோபால்ட், நிக்கல், செப்பு 2 ஒட்சியேட் +1 and +2. சரி, அப்ப இதுகளுக்குள்ள கேள்வியை கொண்டதால இது அவ்வளவு முக்கியமாக இல்லாட்டாலும் மற்றதுகளுக்குள்ள கேள்வி வரலாம். மற்றதை பற்றி சகல இயல்புகளும் நீங்க பார்த்து வச்சிருக்கத்தான் வரும். கம்ப்ளெக்ஸ் அமோனியாவோட உருவாக்குற சிக்கல், நீரோட உருவாக்குறது, Cl- உருவாக்குறது சிக்கல்கள், OH- காரங்களோட என்ன மாதிரி வரும் என்றெல்லாம் ஒரு ரிசோர்ஸ் பின்பக்கம் ஒரு அட்டவணையிலேயே இருக்கு. அதை பார்த்தாலே போதும். இதுல நாகம் மட்டும் தாண்டல் உலோகம் அல்ல, ஏனைய 9 தாண்டல் உலோகம். தாண்டல் உலோகம் என்ன விரவிலக்கு? இப்ப விரவிலக்கு மூலக நிலையில் அல்லது அவை உருவாக்கும் அயன்களில் ஏதாவது ஒன்று டி ஒழுக்கில் சோடியாக்கப்படாத இலத்திரனை வைத்திருக்க வேண்டும். இதுதான் சரியா. டி ஒழுக்கில சோடியாக்கப்படாத இலத்திரன், இதைத்தான் பரகாந்த இயல்பு என்று சொல்லுவது. இப்ப உங்களுக்கு இல்ல சிலபஸ், சரியோ. இதைத்தான் சொல்லுவது. அப்ப
இதுல நீங்கள் என்ன வெனேடியம் உள்ளதுக்குள்ள உயர் உருகுநிலை கொதிநிலை உடையது. குரோமியம் அதிகூடிய சோடியாக்கப்படாத இலத்திரனை மூலக நிலையில் கொண்டது. இத மாதிரி எம்என் அடுத்தது 5 சோடியாக்கப்படாத இலத்திரனுக்கு அரை நிரம்பல் நிலையில இருக்கு. இவ்வாறு இனி இரும்பு Fe2+ Fe3+ எவ்வாறு வேறுபடுத்தி இனம் காண்பது ஒரு அட்டவணையை போடுங்க. என்ன Fe2+ Fe3+ இனம் காண்பதற்கு 3-4 டெஸ்ட்கள் இருக்கு. அதை நீங்க நோட்ஸ்ல படிக்கணும். நான் சொன்னா உங்களுக்கு டக்குன்னு குழப்பமாகவே இப்ப சொல்லி அதுக்கு தீர்வு எடுக்க முடியாது. நீங்க அதை பாருங்க சரியோ. அப்ப ஒவ்வொன்றையும் இனம் இப்ப குரோமியத்துக்குரிய சிறப்பு சோதனை என்ன அப்படி பாருங்க. இதை நீங்க பார்த்து வச்சுக்கொள்ளுங்க சரியா பிள்ளைகள். அப்ப இதுக்குள்ள கேள்விகள் வந்தால் இது தொடர்பு பட்ட வரும். கூடுதலாக எம்என் குரோமியத்துல கேள்வியை விரும்புறவைன்னா நிறைய கேள்வி போடலாம். ஒட்சைட்டுகள் அமில மூல இயல்பு அப்படி போட்டு நிறைய போடலாம். கோபால்ட்டை நிக்கலை ஒப்பிட்டு ஒரு கேள்விக்குள்ள உணர்ந்து போடலாம் அல்லது இரும்புல போடலாம். ஏன்னா 2 ஒட்சியேட் நிலைகள் வரும். ஒட்சைட்டுகள் 3 ஒட்சைட்டுகள் அதுக்கு இருக்குது. ரெண்டும் கம்பைன் பண்ணிக்க 3ஆவது FeO Fe2O3 சேர்ந்தால் Fe3O4 எழுதுவோம். அப்படி சில விஷயங்களை நீங்கள் இந்த டிக்குள்ள பார்த்து வச்சீங்களா சரி. அடுத்தது இதுல இன்னும் ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம். இந்த பண்பறை வகுப்பு அளவரை வகுப்பு இருக்குதானே. பண்பறை வகுப்பு அளவரை வகுப்புல அந்த மூலகங்களை அயன்களை சேர்வைகளை கலந்து போட்டு இந்த அயன்களை இனம் காண்புக என்று சொல்லி ஒரு சின்ன அட்டவணை கேள்வியாகவும் அமைப்பு கட்டுரைகள்ல வந்திருக்குது. அப்ப அதையும் நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் சரியா பிள்ளைகள். ராய்ட் என்றதை கேட்டு அடுத்து வெறும் காணொலியிலே உங்களுக்கு அமைப்பு கட்டுரை வினா ஒரேடியா சொன்னா உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குன்றதுக்காக நான் ஒரு சின்ன கேப்பை விடுறேன். அடுத்த காணொலியிலே உங்களுக்கு நான் இது அமைப்பு கட்டுரை வினா 3 அமைப்பு கட்டுரை வினா 4 எவ்வாறு அமையும் என்பதை பற்றி நான் சொல்றேன். ஒரேடியா சொன்னா உங்களுக்கு கேட்கவும் அது ஒரு போரிங்கா இருக்கும். அடுத்ததிலே அதை பற்றி நான் விவரமாக தொடர்ந்து போட்டு விடுறேன்னா